ஹலோ விவார்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது, இந்த மேசராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட மழைகளானது இருக்குமா, பணம் பதவி வெற்றிகளானது குவியுமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் மணி விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த நாட்களானது பார்த்திங்கன்னா அம்மனுக்குரிய வழிபாடுகளை செய்வாங்க. அம்மனுக்குரிய ஒரு நாட்களாகவும் பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி அம்மன் நாளை நம்ம சொல்லலாம். மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இப்போ இந்த கணிப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. குரு சனி ராகு கேதுகள் ஆகிய கிரகங்களினுடைய பயிற்சிகளை வைத்து வருட பலன்களானது சொல்லப்படுது. சனி பயிற்சி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், குரு பயிற்சியானது 12 முதல் 13 மாதங்கள் வரைக்குமே குருவினுடைய நிலையை வைத்தும் கணிக்கப்படுது. ஸோ ராகு கேது பயிற்சி 1.5 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும். ஒவ்வொரு மாதமே பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய நிலையை வைத்து மாத பயிற்சியானது சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கடக வீட்டில் பார்த்திங்கன்னா இருக்க போகின்றார். கடகத்தோடு சூரியன் சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தினுடைய நடுவில், அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய குருவானது நீச்சமடைய இருக்கின்றார். ஸோ அவரால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் ரிஷப வீட்டில் இருந்து மிதுனத்திற்கும், புதன் பகவான் பார்த்திங்கன்னா சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்புகளானது காணப்படுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் குறித்து நம்ம இப்போ விரிவாக பார்க்க இருக்கோம். மேசராசி அன்பர்களே, நல்ல பலன்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியன் 4ஆம் இடத்திற்கு மாறுகின்றார். ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு மாறுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் பார்த்திங்கன்னா இப்பொழுது 5ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்திற்கு மாறி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு சுக்கிரன் இருவருமே பார்ப்பது உங்களுக்கு பாதிப்புகளை குறைக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க. விரய சனி, அதாவது விரய சனி இருப்பதனால காசு பணம் வந்தாலுமே கடும் நெருக்கடியிலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நிலைமைகளானது இப்பொழுது படிப்படியாக மாறக்கூடும். சனிக்கு குரு சுக்கிரன் பார்வை இருப்பதனாலும் 4ஆம் இடத்தில் சூரியன் சுபத்துவம் பெற்றிருப்பதனாலுமே பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை நீங்கள் செய்வீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது, வண்டி வாகனத்தை வாங்குவது போன்ற யோகங்களும் உண்டாகும். எல்லாவற்றிலுமே பார்த்திங்கன்னா நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 4வது வாரத்தில் பார்த்திங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு போவதனால இந்த காலகட்டத்தினுடைய நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒருவித பலன்களையும், 2ஆம் பகுதியில் பார்த்திங்கன்னா சில பலன்களையுமே பார்த்திங்கன்னா தரக்கூடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணவரவுகள், கஷ்டங்கள், செலவுகளானது இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அறிமுகங்களானது கிடைக்கக்கூடும். ஆணுக்கு பெண்ணுக்கும் நல்ல ஒரு அறிமுகங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. பங்கு சந்தையில் நல்ல ஒரு லாபங்களானது கிடைக்கும். எதிர்பார்க்காத லாபங்களானது உண்டுங்க. நண்பர்கள் மூலமாக உதவிகளானது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. பெரிய மனிதருடைய அறிமுகத்தினால வாழ்க்கையை பார்த்திங்கன்னா முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளானது உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் இருக்க போகிறது. உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் பெண்கள் பலருமே கடந்த மாதங்களில் கோபப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள். கணவர், குழந்தைகள் மூலமாகவும், இளம் பெண்களுக்கு காதலன் மூலமாகவும் மன அழுத்தங்கள் இருந்திருக்கும். அந்த நிலைமைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் கூடும் அப்படின்னு சொல்லலாம்.
8, 10, 12ஆம் இடங்களில் சுபத்துவம் பெற்றிருப்பதனால ஒரு சிறிய பயணத்தின் மூலமாக மேன்மையும் பண வரவுகளுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிரக நிலைகளை வைத்து துல்லியமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகின்றார். எனவே பொருளாதார நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது திருப்தியை கொடுக்குங்க. அதே நேரம் சகாயஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதனால புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகளானது கிடைக்கக்கூடும். குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதனால தொழில் வளர்ச்சிகளானது உண்டுங்க. புனித பயனர்கள் அதிகரிக்கக்கூடிய இடங்கள் வாங்குவது, வீடு கட்டுவது, எட்டிய வீட்டை பார்த்திங்கன்னா விரிவு செய்வது, அதாவது கட்டிய வீட்டை விரிவு செய்வது போன்றவற்றில் உங்களுக்கு கவனத்தை செலுத்தக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். அர்த்தஷ்டம குருவினுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறதே என்று கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு பாகிஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்குவதனால அவரது பார்வை பலனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவருடைய பார்வை பலன்களால் உங்களுக்கு நற்பலன்கள் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில், அதாவது 31/7/2022 பார்த்திங்கன்னா கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கின்றார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தையும் உருவாக்குகின்றார். அவரோடு உச்ச குருவும் இணைந்திருப்பதனால உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு சாதகமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு இருந்த சொத்து பிரச்சனைகளானது இப்பொழுது நல்ல ஒரு முடிவிற்கு வரும். உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு புதன் அதிபதி ஆவதனால உடன்பிறப்புகளினுடைய வழியில் நிறைய நன்மைகளானது கிடைக்க கொடுங்க. அதே போல் அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகளினுடைய ஒற்றுமைகள் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக பார்த்திங்கன்னா இப்பொழுது செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர் பதவிகளானது கிடைப்பதோடு சம்பள உயர்வுகளானது கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களிடம் இணக்கமாகவே நடந்து கொள்வார்கள். அதேபோல் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் பார்த்திங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உடன்பிறப்புகளினுடைய வழியே ஒத்துழைப்புகளானது கிடைக்க கூடுங்க. ஊர் மாற்றம், இடமாற்றங்களானது உறுதியாகலாம். பாகப்பிரிவினை மிக சுமூகமாகவே பார்த்திங்கன்னா முடியும். பல நாட்களாக பேசி பேசி தள்ளிப்போன வரன்கள் இப்பொழுது பார்த்திங்கன்னா முடிவாகலாங்க. கூட்டு தொழிலில் இருந்து விலகி தனி தொழிலில் தொடங்க முற்படுவீர்கள். அதே போல் பூமிக்காரகன் செவ்வாய் என்பதனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகளானது கிடைக்கும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகளானது அகலுங்க. தைரியங்களும் நம்பிக்கையும் கொண்டு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்குரிய மரியாதையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சமடைய இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது நல்லதல்ல. உங்களுக்கு பணப்புழக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தடைகளை உண்டாக்குவாங்க. வரவேண்டிய தொகையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமதமாகவே இருக்கும். நிறைய தடைகளும் நிறைய வாக்குவாதங்களும் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மனக்கசப்புகள் கூட உங்களுக்கு உண்டாகலாம். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் வாசல் தேடி வந்த வரன்களுமே மீண்டும் திரும்பி செல்லலாம். எதையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய இயலாது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் தாமதங்கள் உண்டாகும். அதேபோல் உங்களுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. நேர்மறை சிந்தனைகளை கொஞ்சம் வளர்த்து கொள்வது சிறந்தது. உங்களுடைய பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்களும் விரயங்களுமே பார்த்திங்கன்னா சமமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது பணியாளர்களினுடைய ஆதரவுகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது எதிர்பார்ப்புகளானது நிறைவேறக்கூடிய காலகட்டங்களாக சொல்லப்படுது. குழந்தைகளினுடைய கல்வி நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பொழுது மாணவ மாணவிகளுக்கு மறதியானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கலாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் படிப்பதை விட மனப்பாடம் செய்வதை விட பார்த்திங்கன்னா எழுத்து முறையால் பார்த்திங்கன்னா நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்வது சிறந்தது. அப்படி இல்லையா 2 பேர் கான்வர்சேஷன் வச்சு படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய மனதில் நல்லா தெளிவாக நிற்கும். ஸோ அதனால் 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணிக்குவது நல்லதுங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு குழு மாதிரி அமைச்சு
ஒரு விஷயத்தை இதுதான் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உரையாடல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கற்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த கற்றல் திறன்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து யோகா அதாவது உங்களுக்கு ஞாபக சக்தியை வளர்த்துக்கணும்னா இந்த மாதிரி வந்து படித்து பழகுங்கள். அது உங்களுக்கு நல்ல வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதேபோல் பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. வீடு மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க. ஸோ கவனங்கள் தேவை. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.